வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணி உடைந்தது. நேற்று முதல்வர் ஸ்டாலினின் 73வது பிறந்த நாள். ஒரு பக்கம் கேக் வெட்டி கொண்டாடியிருந்த அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கூட்டணி கோட்டையில் விரிசல் சப்தம் பலமாக கேட்க தொடங்கியிருக்கு. வழக்கமாக மை டியர் பிரதர் என்று உருகும் ராகுல் காந்தி இந்த முறை ஏனோ மிக தாமதமாக ஒரு ஃபார்மல் வாழ்த்தோடு நிறுத்தி கொண்டார். பிரதமரே அதிகாலையில் வாழ்த்துவிட ராகுலோ நேற்று மதியம் 2 மணிக்கு மேல்தான் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அதில் சகோதரர் என்ற வார்த்தை இல்லை, வெறும் தமிழக முதல்வர் என்று சம்பிரதாய வாழ்த்து மட்டும்தான் இருந்தது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த பதில்தான் டாப் நாட்ச். பிற தலைவர்களுக்கு விரிவாக பதிலளித்த ஸ்டாலின், ராகுலுக்கு மட்டும் நன்றி, தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் என்று மிக சுருக்கமாக எந்த ஒரு கூடுதல் பாசமும் இன்றி முடித்து கொண்டார். நீ தள்ளி நின்றால் நானும் தள்ளி நிற்பேன் என ஸ்டாலின் காட்டிய இந்த சிம்பிள் டோன் டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் தரப்பு 40க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டு அடம் பிடிக்க 25க்கு மேல் கிடையாது என்பதில் அறிவாலயம் கராராக இருக்கிறது. ராகுல் பிடிவாதம் பிடித்தா காங்கிரஸ் இல்லாமல் தேர்தலை சந்திக்கவும் நான் தயார். இது ஒன்றும் லோக்சபா தேர்தல் இல்லை, சட்டசபை தேர்தல். திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். இங்கே ராகுலுக்கு வேலையே இல்லை என்பதை தான் ஸ்டாலினின் அந்த ஒற்றை வரி பதில் உணர்த்துகிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மேலும் தேமுதிக என்ட்ரி சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்திருப்பது பெரிய ப்ளஸ். பிரேமலதா விஜயகாந்த் திமுகவோடு கைகோர்த்து இருப்பது வட மாவட்டங்களில் ஒரு புதிய பலத்தை கொடுத்திருக்கு. தேமுதிக ஒரு பலம் வாய்ந்த கட்டுப்பாடில்லாத குதிரை. அதை சரியாக பயன்படுத்தினால் நல்ல பலன் தரும். பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களோட திமுக பக்கம் சாய்ந்திருப்பது தென் மாவட்டங்களில் ஜாதி ரீதியான வாக்குகளை திரட்ட ஸ்டாலினுக்கு பேருதவியாக இருக்கும். மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 3வது அணியாக உருவெடுத்திருக்கு. அதாவது காங்கிரசுடன் கூட்டணி வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது கிளம்பியுள்ள விஜய் சங்கீதா விவகாரத்து மற்றும் நடிகை தொடர்பான சர்ச்சை விஜயின் அரசியல் பிம்பத்தை பலவீனப்படுத்தியுள்ளதாக பேச்சு நிலவுகிறது. இதனால் தார்மீக ரீதியான நெருக்கடிக்கு ஆளாகியிருக்க விஜய் தற்போது தேர்தல் வியூகங்களில் சற்றே பின்வாங்கியிருக்கிறார். இதுவும் திமுகவிற்கு சாதகமாகவே முடிஞ்சிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் ஸ்டாலின் மிகவும் தெளிவாக இருக்கிறார். ராகுல் காந்தியின் மேலாதிக்கத்தை ஏற்க தயாராக இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினாலும் ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக போன்ற புதிய கூட்டாளிகளை வைத்துக்கொண்டு 200 இடங்களுக்கு மேலே தட்டி தூக்கலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாராம் தளபதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவிங்க.